ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டொமேட்டோ கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு இங்கே நான் ஒரு 4 டொமேட்டோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு கார்லிக், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டுருக்கேன், கிரவுண்ட்நட் ஆயில். இதில் கொஞ்சமாக கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், இதில் பொடியாக கட் பண்ணினா 2 கார்லிக் இஸ் பியூர்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னு விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், பெருங்காயம், கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ இதில் சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதான். புளிச்சலம் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு 1/4 கப்பு ஜலம் விடலாம், விட்டுவிட்டு மூடி வச்சுடலாம், ஒன்லி ஃபார் 5 மினிட்ஸ். கொஞ்சோண்டு வெல்லம் போடணும் இறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நிறையா கொத்தமல்லி போட்டு தூவி இதை இறக்கிடலாம். இது ஒரு எக்கச்சக்கமான ஒரு காம்பினேஷன். பரோட்டா, பூரி அதுக்கும் தொட்டுக்கலாம், நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தை தொட்டுக்கலாம், தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் இது இந்த டொமேட்டோ கொஜ்ஜுங்கிறது. இதை பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 2 டேஸ்க்கு இருக்கலாம். அதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். எனக்கா இதை உடனே பண்ணி உடனே சாப்பிட்றது தான். இது பண்ணுறது ஒன்றும் கஷ்டமும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகுது, ரெடி ஆகிடும். சூடான பரோட்டாவோட இந்த டொமேட்டோ கொஜ்ஜூஸ் வச்சுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை பரோட்டா எத்தனை தோசையும் எப்படி காலியாக இருந்ததுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு போயிடும். சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.